ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹா. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே நீங்க விரும்பி கேட்ட பலன், லக்ன பலன். இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன் கொடுத்தேன். நட்சத்திர பலனுக்கு நிறைய வரவேற்பு நிறைய கொடுத்துருந்தீங்க. குரு சுக்கரன் டிவில நட்சத்திர பலன் அதிக பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருந்தீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் நட்சத்திர பலன்ல நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பார்க்கக்கூடிய பலன் லக்ன பலன். இது ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். லக்ன பலன்கிறது இது ராசியோ இதோ எடுக்கக்கூடாது. உங்களுடைய விதி ஜாதகத்தை மட்டும் மேட்ச் பண்ணிக்கணும். இப்ப நீங்க மேஷ லக்னமா ரிஷப லக்னமா ஒவ்வொரு லக்னத்திலும் ஒவ்வொருத்தர் பிறந்திருப்போம். அதான் பிறந்த நேரத்தை வச்சு உங்களுடைய லக்ன புள்ளி கணக்கிடுவாங்க. இந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த கிரகம் நல்லா இருக்கு, அந்த கிரகம் நல்லா இருக்கு, ஏதாவது சொல்லுவாங்க. லக்னத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட லக்ன பலன் உங்களுடைய உயிர் பலன் நான் எடுக்க போறேன். அப்ப இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு எந்த திசை வந்தா நல்லா இருக்கும், எந்த திசை வந்தா பலவீனமா இருக்கும், அதுக்கான பலன் தான். எந்த ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லது கொடுக்கும், எந்த ஒரு கிரகம் கெட்டதை கொடுக்கும், இதுக்கான ஒரு தெளிவையும் கொடுக்குறேன். இதுல நீங்க பார்த்துக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு ஜாதகத்தை பார்த்து அதுக்கேத்தாவில பரிகாரத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயத்துல வெற்றி அடையலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷப லக்ன அன்பர்களே, பொதுவாக ரிஷப லக்னம் இது பொதுவா நீங்க ராசிக்கு தயவுசெய்து எடுக்காதீங்க. உங்களுடைய விதிஜாதத்தை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. உங்க விதிஜாதத்துல எந்த திசை வந்தா யோகமா இருக்கும், எந்த திசை வந்தா பலவீனமா இருக்கும், அதுக்கான பலன் தான் லக்ன பலன். அப்ப இந்த ரிஷப லக்னம் நீ எப்படி இருப்பீங்க, எது சம்பந்தமா சிறப்பா இருப்பீங்க, இதை பத்தி பார்த்துக்கிட்டு பலன் எடுப்பது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படி சொல்றேன்னா, சில பேர் ராசிக்கு இதை மேட்ச் பண்ணிடக்கூடாது. நீங்க லக்னத்துக்கு தான் இதை மேட்ச் பண்ணிக்கணும். நீங்க கண்டிப்பா யாரெல்லாம் ரிஷப லக்னம் இருக்கோ அவங்க மட்டும் இந்த வீடியோக்குள்ள வாங்க. மற்றவங்க ராசிக்காரங்கன்னா அதை பார்க்க உங்களுக்கு ராசியில பார்த்தாலும் ஒரு மேட்ச் பண்ணி வராதுன்னா அந்த ரிஷப லக்னத்துக்கு இது இந்த பலன் கரெக்டா 100% பொருந்தி வரும். இது உங்களுடைய கேரக்டரா இருக்கும். இதை நான் சொல்ல போறேன் பார்த்தீங்களா, இதான் உங்களுடைய கேரக்டரா இருக்கும். நீங்க எதுல கவனமா இருக்கணும், எதுல உங்களுக்கு யோகமா இருக்கணும், எது யோகம் இல்லாத கிரகம், இதை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா பாருங்க, ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க இவங்களுடைய குணத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கெஸ் பண்ணும்போது இது ஸ்திர ராசிங்கிறாங்க. அப்ப எதுலையுமே ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த ரிஷப லக்னத்துக்கு தான் அதிகமா இருக்கும். இப்போ ஒரு விஷயம் பிடிவாதம் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ரிஷப லக்னத்துக்காரங்க. நல்லா பார்த்துக்கணும். புரியுறாப்புல சொல்லணும். ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒரு ஆசைப்படுறாங்க, அந்த விஷயம் அடையணும்னா அதை கண்டிப்பா அதை அடைஞ்சுதான் ஆகணுங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும். பர்சனாலிட்டியா ஒரு இடத்துக்கு போனா நீட்டா ட்ரெஸ் செஞ்சு பண்ணி நீட்டா பக்கவா பர்சனாலிட்டியா போவார். எடுத்து பார்த்துங்க. ரிஷப லக்னத்தை பிறந்தவங்க பாருங்க, உணவு பிரியரா நிறைய இருப்பாங்க. உணவு பிரியர், நிறைய கற்பனை பண்ணக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் இருக்கும். ரிஷப லக்னத்தை ஆல்ரெடி பிறந்துட்டாவே ஹேண்ட் ரைட்டிங்னா எடுத்து பாருங்க, கொஞ்சம் அழகா இருக்கும். அப்படி எடுத்துக்கலாம். இதெல்லாம் இவங்களுடைய பொதுவான ஒரு குணமா இருக்கும். அப்ப நிறைய பேர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம், கலை சம்பந்தப்பட்ட விஷயம், நிறைய பேர் பாருங்க இந்த ஆசை சம்பந்தப்பட்ட பொருள் வியாபாரம், தொழில், உணவு சம்பந்தப்பட்ட துறைகள், நீர் சம்பந்தப்பட்ட துறைகள், கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டுகள், இது எல்லாமே ரொம்ப விரும்பி செய்யக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. இந்த ரிஷப லக்னத்துல பிறந்துட்டாவே இவங்களுடைய சிந்தனை எல்லாமே நல்ல ஒரு குடும்பத்தை நம்ம பார்த்துக்கணும், ஒற்றுமையை பார்த்துக்கணும், கனவு மேல குடும்பத்து மேல அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இருக்கும். எப்போதுமே காசு மேல குறியா இருப்பாங்க. பணம் வருமானம் இதை பத்தியே சிந்திப்பாங்க. ஏன்னா இதோடைய இயற்கையான குணம் ரிஷபத்துல பிறந்த அனைவருக்குமே நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கு. ஏன்னா இங்க உருவத்தை என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்க, காளை மாடு. அப்போ அந்த நந்தி பகவான் கொடுத்துருக்காங்க. அப்ப அது எல்லாமே உழைக்கக்கூடிய திறமை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப திறமையான குணம் யார்கிட்ட இருக்கும்? ரிஷப லக்னத்துல இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷப லக்னத்துக்கு என்ன திசை வந்தா யோகமா இருக்கும்? நல்லா பாருங்க, யாரு ரிஷப லக்னம் வந்தாலும் சரி சுக்கிர தசை வந்தா டாப்பா இருப்பாங்க. யாரெல்லாம் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு ஆரம்பத்துல பிறக்கும் போதே உங்களுக்கு சுக்கிர தசை வருது. நல்லா பார்த்துங்க, உங்களுக்கு சுக்கிர தசை வந்தா பண வருமானம் எப்போதுமே கையில இருந்துகிட்டே இருக்கும். சுக்கிர தசை மட்டும் இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் 20 வருஷம். இப்ப சுக்கிர தசை வந்த போது எதுவும் கஷ்டம் இல்லாம நல்ல சுகபோகமா கணவன் மனைவி ஒற்றுமை இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். மனசுல உள்ள ஆசைலாம் நிறைவேற்றிப்பாங்க. அந்த சுக்கிர தசையில ஆசைகளை அதிகப்படுத்தி விடும். யாருக்கெல்லாம் அந்த சுக்கிர தசை வருதோ இந்த மாதிரி சிந்தனை அதிகமா இருக்கும் ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய நட்சத்திர உங்க லக்னத்தோட அதிபதி சுக்கிரன் வர்றதுனால அது லக்னத்துக்கு நல்லா ஒரு இடத்துல நல்ல ஒரு மறைவிடத்துல போய் இருக்கக்கூடாது, பாதகதி வீட்டுல இருக்கக்கூடாது, மாரகதி வீட்டுல இருக்கக்கூடாது,
நீசமாக கூடாது. இது மாதிரி இருந்தா மட்டும்தான் இங்க பிரச்சனை. இப்ப இல்ல ஒண்ணும் இல்ல, சுக்கிரபகவான் போய் மீனத்துல போய் நீசமானா இங்க எதுவுமே நல்ல பலன் இருக்காது. பிறந்தது கஷ்டப்பட்டு இருப்பாரு. கேட்ட பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமா அப்படிம்பாங்க. இதே சுக்கிரபகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா சுகபோகம் வருமானம் எல்லாமே ஆரம்பத்திலே கிடைச்சிடும். ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க மட்டும் பாருங்க பயங்கரமா இருக்கும். அப்ப சுக்கிர தசை உங்களுக்கு யோகமான தசை, நம்ம எழுதி கொடுத்துடலாம். அது கெடாம இருக்கணும். நல்லா பாருங்க, இந்த லக்னத்துக்கு யார் யார் பாதகாதின்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு எந்தெந்த இந்த லக்னத்துக்கு எந்த பாதகாதினா, ஸ்திர லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 3 + 8ஆம் வீட்டதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதிங்கிறாங்க. இப்ப மாரகாதிபதி யாருன்னா பாரு, சந்திர பகவான் 3ஆம் வீட்டதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான். அப்ப இந்த 2 கிரகங்கள் வரும்போது பாருங்க, யாருக்காச்சும் இந்த குரு தசையோ இல்ல சந்திர தசையோ வந்தா பாருங்க, ஒரு சில பேருக்கு சந்திர பகவான் கெட்டு போயிருந்தாலோ இல்ல குரு பகவான் கெட்டு போயிருந்தாலோ நிறைய தடைகளை சந்திச்சிருவாங்க. இப்ப சந்திரன் குரு இப்ப ரெண்டுமே பெருசா மெயினா சந்திர பகவானோட விட்டுருங்க. ஆனா குரு பகவான் ஒரு சில பேருக்கு இந்த ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு தடையை கொடுப்பார். ஏதாச்சும் ஒரு விஷயத்த தடை பண்ணுவார். ஏதாச்சும் உடம்பு ரீதியா ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை தடை ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி விடுவார். அதாவது நான் பலவீனத்தை சொல்றேன். குரு தசை குரு பத்தி வந்தா எடுத்து பாருங்க, உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தடைகள் இருக்கும். சந்திர தசை சந்திர புத்தியோட பாதிக்காது. சில பேர் சந்திர தசை நல்ல யோகத்தையும் கொடுக்கும். ஏன்னா இங்க ரிஷபராசில சந்திரன் உச்சமாவார். ஏன்னா உங்க ரிஷப லக்னத்துக்கு அவர் நட்பு கிரகம், அதனால நல்லா இருக்கும். அப்ப சந்திர தசை சுக்கிர தசை இது எல்லாமே யோகமான தசையா இவங்களுக்கு வரும். அதே மாதிரி புதன் தசையும் சூப்பரா இருக்கும். வருமானம், இன்கம், படிப்பு, கல்வி, கமிஷன், வியாபாரம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். புதன் தசை வந்துச்சுன்னா பாருங்க பயங்கர அளவுக்கு வருவாங்க. ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க மட்டும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பயங்கரமா இருக்கும் இவங்களுக்கு. அதாவது நம்ம சொல்றது புதன் தசை வந்துட்டால், இப்ப சுக்கிர தசை புதன் தசை இது எல்லாமே யோகமான தசை. அதே மாதிரி பாருங்க செவ்வாய் திசையும் இவங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துரும். செவ்வாய் திசையும் ஒரு சில பேருக்கு தான் செவ்வாய் பலவீனத்தை கொடுக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு செவ்வாய் திசை வண்டி, வாகனம், வீடு, இடம், பூமி இது எல்லாமே அமையும். எந்தெந்த திசை வருதோ அதுக்குள்ள காரணம் இங்க வேலை செய்யும். இப்ப புதன் தசை வந்தா படிப்பு கல்வியில பெரிய ஆளா வருவாங்க. செவ்வாய் தசை வந்தா வீடு, இடம், பூமி சார்ந்த விஷயம் வரும். இது எல்லாமே நல்லா இருக்கணும். நல்லா மறந்துடக்கூடாது. மாரகதிபதி வீட்லயோ பாதகதி சேர்க்கை இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த லக்னத்துக்கு பாதகதி யாரு? ஸ்திர லக்னம் 9ஆம் வீட்டதிபதி சனி பகவான் இங்க பாதகதியா வருவாரு. அப்ப சனி தசை சனி புத்தி வந்தாலும் கொஞ்சம் கவனமா பயணிக்கணும். யாரு? இந்த ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க எடுத்து பாருங்க. இதே சனி பகவான் நல்லா யோகமான இடத்துல இருந்துட்டா அது யோகமான பலன். மறைஞ்சிடக்கூடாது. நல்லா பாருங்க, நீசமாயிடக்கூடாது, மறைஞ்சிடக்கூடாது. மற்றபடி நல்ல இடம் தான் நல்ல ஒரு பலன் கொடுப்பாரு. இதே பலவீனமான இடத்துல தான் கண்டிப்பா பலவீனத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகணும். ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு அவர் தடையை கொடுக்கக்கூடிய கிரகமா வருவாரு. அப்ப புதன் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துரும். புதன் தசை வந்தாவே படிப்பு, கல்வி இதுல எல்லாம் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குறோம். நல்ல ஒரு பேச்சு திறமையை கொடுத்துரும். பூர்வீக சொத்து பூர்வீக பர்மனண்டா இருக்கும். உழைப்பு கஷ்டப்படாம சம்பாதிப்பாங்க. இது எல்லாமே நல்லா இருக்கும் ரிஷப லக்னத்துக்கு மட்டும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு இந்த குரு தசை வந்தாதான் நிறைய பேருக்கு இந்த கட்டி, கொப்பளம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், வருமான பிரச்சனை, லாப பிரச்சனை, இது மாதிரி படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, இது மாதிரி ஆரம்பத்துல குரு தசை குரு புத்தி வந்தா யாரு அதை குரு மறைஞ்சு போயிருக்கா இங்க சரியான ஒரு பலனை கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி சனி பகவான் பாருங்க, உங்க லக்னத்துக்கு எத்தனாம் வீட்டதிபதி சனி பகவான் 9க்கும் 10 கூடையவரா. அப்ப சனி பகவான் கெட்டு போயிருந்தா என்ன பண்ணுவாரு? அவரும் அங்க தொழிலையும் உங்களுடைய தந்தை சார்ந்த உடலையும் இது மாதிரி ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருவார். அப்ப நம்ம எதுல எந்தெந்த கிரகத்துக்கு கவனிப்பா நம்ம பார்க்கணும்? மெயினா சனி பகவான், அடுத்து குரு பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா பொதுவா சூரிய பகவான். மெயினா சூரிய தசை வந்தாலும் இங்க பெருசா இருக்காது. சிறப்பான ஒரு பலனை பார்க்கணும். சூரிய பகவான் வந்தாதான் ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, ஏதாச்சும் அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி ஒரு தடைகளை சந்திக்கிறப்பல வரும். யாருக்கு? ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு. அப்ப சூரிய தசை கவனமா இருக்கணும். சூரிய தசை சூரிய புத்தி வந்தா கவனமா இருக்கணும். இது ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்தா நல்ல பலனுங்க. நான் கெட்ட இடத்துல மறைஞ்சு போனாதான் இந்த பாதிப்பை சொல்றேன். நல்லா எடுத்துக்கணும். சரிங்களா? இதையும் நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். சூரிய தசை வந்தா கவனமா இருக்கணும். சனி பகவான் தசை வந்தா கவனமா இருக்கணும். ராகு கேது தசை வந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். இதெல்லாம் இவங்களுக்கு சரிவை கொடுத்துரும். ராகு கேது அப்ப எதிர்பார்த்த அளவு சிறப்பா இருக்காது. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் குரு திசை வந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கு. இதுதான் கவனிக்கக்கூடிய திசை. உங்களுக்கு யோகமான திசை என்ன திசை? சுக்கிர பகவானுடைய திசை, சந்திர பகவானுடைய திசை, செவ்வாய் பகவானுடைய திசை. இதெல்லாம் உங்களுக்கு யோகமான திசையான கிரகம். புதனுடைய திசை இது எல்லாமே டாப்பா உடனே காட்டிடும். அப்ப இந்த கிரகம்னா உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா வரும். இப்ப எந்த கிரகம் பலவீனம்? நான் சொன்ன கிரகம் தான் பலவீனம். ஜாதகத்தை இருக்கிற இடத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும். அதனாலதான் பொதுப்பலன் நான் ஏன் வீடியோல கொடுக்கணும், இதுதான் காரணம். ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு எல்லாமே ஒரே மாதிரி பலன் நடக்காது.
இப்ப ஆரம்பத்துல நல்ல தசை நடந்தா நல்ல பலன் கொடுக்கும். எதுவும் பலவீனமா தசை கண்டிப்பா அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகணும். இப்ப ஒண்ணும் இல்ல, உங்களுடைய ராசி நட்சத்திர உங்களுடைய லக்னாதிபதி போயிட்டு 2ஆம் இடத்துல இருந்தா இப்போதையும் வருமானத்தை பத்தி குடும்ப பத்தியே அவர் சிந்திப்பாரு. அவர் என்ன அப்படிதான் இருக்கும். இதே 3ஆம் இடத்துல இருந்தா சகோதர சகோதரி முறை அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பார். நல்ல ஒரு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் அதை பத்தி சிந்திப்பார். 4ஆம் இடத்துல இருந்தா எப்போதுமே அரசாங்க தொடர்பு, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். இதே 5ஆம் இடத்துல இருந்தா நல்லா புத்திசாலியா இருப்பாரு. நிறைய ஆசை மனசுக்குள்ள வச்சிருப்பாரு. இந்த லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசை அதிகமா இருக்கும். ரொம்ப எப்போதும் வேலை உத்தியோகத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இதே பாருங்க 6ஆம் இடத்துல இருந்தா எப்போதும் வேலை 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 உத்தியோகம் இதை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் அவர்கிட்ட அதிகமா இருக்கும். ரொம்ப இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் அதிகமாக ஈடுபடக்கூடிய இருப்போம். இதே 7ஆம் இடத்துல இருந்தா நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், கணவன் மனைவி மேல ஒற்றுமை சார்த்தக்கூடிய குணம்லாம் அதிகமா இருக்கும் அவர்கிட்ட 7ஆம் இடத்துல போய் லக்னாதி இருந்தா. இதே 8ஆம் இடத்துல இருந்தா பூர்வீகத்தோடு வெளில இருக்குது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இது போல அமைப்புலாம் அதிகமா இருக்கும். அதாவது தனுசு ராசியில இருந்தா. ஆனா நிறைய பேருக்கு தனுசு ராசியில இருந்த போய் இந்த சுக்கிரபவன் இருக்காருன்னா கண்டிப்பா இங்க ஒரு பிரச்சனை இருக்கும். தந்தையுடைய ஆரோக்கியம், இவங்களுடைய வேலை உத்தியத்துல பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸை பார்க்கக்கூடிய அமைப்பு வரும். இதே 9ஆம் இடத்துல இருந்தா இவர் தான் அப்பா அம்மா மாதிரி இந்த குடும்பத்தை பார்க்கக்கூடிய குணம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும். ஆனால் சனி பவன வீட்டுல இருந்தா இந்த அமைப்பை கொண்டு காட்டிடுவாரு. இதே 10ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை பார்க்கக்கூடிய நபராக இருப்பார். சொந்த கால நிற்கக்கூடிய தகுதி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நல்லா பாருங்க, ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல போய் இருந்தாவே சுக்கிரன் நல்லா, அதாவது சனி பவனும் சுக்கிரன் நல்லா இருந்தா சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இதே 11ஆம் இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லக்னத்துக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. 11ஆம் இடத்துல இருக்கும்போது லாபம், காசு, பணம் கொடுக்கவங்க எப்போதுமே கவனமா இருக்கும். இதுல ஏமாற்றத்தை ஒரு சில பேர் கொடுத்துருவாரு. நிறைய தடையில கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர் வந்துடும் 11ஆம் இடத்துல. இதே 12ஆம் இடத்துல இருந்தா ஆரம்பத்திலே மருத்துவ செலவு, விரைய செலவு, தடை, தாமதம் இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரும். உங்களுடைய லக்னாதிபதியான சுக்கிரபவன் இங்க இருந்தால். இதான் லக்னாதிபதி நின்ன பலன். உங்களுக்கு நான் ஷார்ட்டா சொல்லணும், இந்த பலன் தான். அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி திசை வருதுன்னு பாருங்க, எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு அதுக்கேற்றாப்புல பரிகாரத்தை பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்த கடந்து போனா கண்டிப்பா நிறைய வெற்றிகளை கண்டிப்பா பார்க்கலாம். நன்றி.